கிடைக்கணும், ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யாகம் வந்து என்ன ஹோமம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் இது பண்ணும் சார்? நிறைய பேருக்கு உண்டான கேள்வி. ம். சார் நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் ஒரு எம்டெக் படிச்சிருக்கேன், எம்இ படிச்சிருக்கேன், அப்படி படிச்சிருக்கேன். பட் எனக்கு அதுக்கேத்த வேலை இல்ல. எனக்கு அதுக்கேத்த நான் படிச்ச படிப்பு காசா மாற மாட்டேங்குது. இது முக்கியமா நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி. ம். நான் படிச்ச படிப்பு ஒரு காசா மாற மாட்டேங்குது ம். அப்படின்னுவாங்க. இது அஸ்ட்ராலஜருக்கே உண்டு. ஆமா. ஏன்னா ம். நல்ல நாலேட்ஜ் இருக்கும். ஆ. அவங்க கிட்ட நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல நாலேட்ஜ் இருக்கும். அத ஒரு சரியான முறையில அவங்களுக்கு அத எப்படி ப்ரொஃபஷனலா மாத்த தெரியாது. அத வந்து கிளையண்ட்டுக்கு டெலிவர் பண்ணி, அத நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அத மாத்த தெரியல. இல்ல நெறைய நான் டெக்னிக்கலா நெறைய படிச்சிருக்கேன். ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, அத எனக்கு காசா மாத்த தெரியல. எனக்கு வேலையா அத எடுத்து எனக்கு அது சேலரியா வரமாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சுதர்சன காயத்ரின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது ம். தினசரி கேட்கலாம். அது வீட்ல உட்காந்துக்கிட்டே அந்த சுதர்சன காயத்ரி மந்திரத்த தினசரி கேட்கலாம். அது நிச்சயமா என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க கத்துக்கிட்ட கல்விய காசா மாத்தி குடுத்துரும். ம். அது உங்களுக்கு ஒரு சம்பளமாவோ, ஒரு பணமாவோ, தினசரி பணமாவோ எப்படியாவது ஏற்படுத்தி குடுத்துரும். ஸோ சுதர்சன காயத்ரி இதுக்கு நேர காலகட்டம்லாம் கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே பொதுவா இத எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு கணபதி மந்திரத்த கேட்டுட்டு, ஒரு நவகிரக மந்திரத்த கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சுதர்சன காயத்ரி கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ, ஒரு 1 இயர்க்குள்ள உங்களோட நிலைய மாத்தி விட்டுரும்.